பச்சை பட்டாணி குருமா பண்றதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அப்புறமா ஓவர் நைட் ஊற வச்ச 250 கிராம் பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. எடுத்த எல்லா வெஜிடபிள்ஸையும் சின்ன சின்னதா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்துடலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த மேல நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றின மேல குக்கரை நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 4 விசில் போட்டு எடுத்தோம்னா நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதும் ஒரு மத்தம் இல்லைன்னா கரண்டியை போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி குருமா கண்டிஷன்ல வந்தோம்னா சைடை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாண்ட்லில தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் நல்லா சூடானதும் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அதில் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் ரோஸ்ட் ஆகி வந்ததுமே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலோட பச்சை வாசனை போனதும் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கிரேவியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குருமால உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அது போக மேல நமக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்து எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டோம்னா நம்மளோட அருமையான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசைன்னு எதுக்கு வேணும்னாலும் காம்பினேஷன் சாப்பிடலாம். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இதை வந்து பூரி கூட சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம சர்வ் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். இதை விட ஈஸியான குருமா வேற எதுவும் கிடையாது. ஈஸியா கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.